ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு இல்லைனா பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. அதோட கிரேவி தான் வந்து பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு கிரேவி. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து விட்டமின்ஸு, மினரல்ஸு, நிறைய ஆன்டிபயாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பச்சைப்பயிரில் அதிகமாக இருக்குது. இது வந்து வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் அடிக்கடி இதை வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம், இதுக்கான தேவையான பொருட்கள் என்ன பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 3 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 6 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுட்டு நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, அதுக்கப்புறமேட்டு பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்தளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒன்றுலேருந்து 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடும். அது வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். அதையும் வந்து சேர்த்துட்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நான் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்ததுனால 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளாரையே நல்லாவே எனக்கு வந்துட்டு வதங்கி வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 3 மசாலா பொருட்கள் தான் வந்து சேர்க்க போகிறோம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் நம்ம எப்போதும் சேர்க்குற மஞ்சத்தூள். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி விடுங்க ஒரு 20 செகண்டுக்கு. அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அது கூடவே 1/2 ஸ்பூன் வந்து சர்க்கரை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 20 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா இதை வந்து கொதிக்கணும். நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து இதை வந்து ஒரு 7 பேருக்கு வந்துட்டு செய்யணும். அதனால் நிறையாவே நான் தண்ணி சேர்த்துட்டேன். நீங்கள் கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்து கொதிக்க விடுங்க. அதே மாதிரியும் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் சாதத்துக்கு செய்கிறேன். இது வந்து சப்பாத்திக்கு அதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு செய்கிறீங்க அப்படின்னா சப்பாத்தி, பூரி அது கூட சேர்த்து செய்யலாம். இது வந்து நான் காலையிலேயே அவிச்சு அதுக்கு தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பச்சைப்பயிறு. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமேட்டு பச்சைப்பயிறு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிறு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா எனக்கு குழம்பு தண்ணியாக இருக்குது. இது வந்து எனக்கு திக்காக வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எடுத்து மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து இந்த குழம்போட சேர்க்க போகிறேன். இந்த குழம்புக்கு இது வந்து திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் கம்மியாக செய்கிறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி பச்சைப்பயிரை அரைச்சி ஊற்ற தேவையில்லை. அதிகமாக செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து குழம்புல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்குறதுக்கு இப்போ தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுத்துரும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு வந்து நல்லா குழம்பு கொதிக்க விடுங்க. நல்லாவே கொதித்து வந்துருச்சு. எனக்கு வந்துட்டு ஊற்றின தண்ணியில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு
உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சு அப்படின்னா சால்டட் பட்டர் அன்சால்டட் பட்டர் எது இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி பட்டர் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடும். எனக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக வேணும், குழம்பு வந்து நான் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட போகிறதுனால இந்த அளவுக்கு தண்ணியாக வேணுங்கிறதுனால நான் வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கூட வற்ற வச்சு திக்காக வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். அட்லாஸ்ட் நான் வந்துட்டு நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி தழை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி வந்து கொத்தமல்லி இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து சேர்க்கலை. அட்லாஸ்ட் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா குழம்போட திக்னஸ் இந்த அளவுக்கு வந்துருச்சு. நம்ம பச்சைப்பயிரை அரைச்சி ஊற்றி சேர்த்ததுனால உங்களுக்கு வந்துட்டு பார்க்கும்போது தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு நம்ம இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா குழம்பு நல்லாவே திக்னஸ் கொடுத்துரும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.